அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம் உடம்பில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு பகுதியை தொப்பையை எப்படி குறைப்பது? நாம் பார்ப்பதற்கு எவ்வளோ பர்சனாலிட்டியாகவும் முகம் அழகாக இருந்தாலும் இந்த தொப்பை நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் அழகையும் கெடுத்துடும். இந்த தொப்பையை நம்ம வெறும் 7 நாளில் சுலபமாக குறைச்சிடலாம். அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள், எப்படிப்பட்ட பழக்கங்கள், பயிற்சிகளை மேற்கொள்ளணும்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம உடம்புல வயிற்றுப்பகுதியில் தொப்பை வருவதற்கு பல்வேறு உணவுகள் காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான முதல் உணவாக சர்க்கரையை சொல்கிறாங்க. நாம் சர்க்கரையை நேரடியாக அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அல்லது மறைமுகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பழச்சாறுகள், இனிப்புகள், பானங்கள் இதுபோல் உணவுகளிலிருந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த சர்க்கரையானது நம்மளுடைய கல்லீரில் சென்று கொழுப்பாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வயிற்றை சுற்றி தொப்பை செய்வதற்கு முக்கிய காரணமாக அமையும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் ஒயிட் சுகரை நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா, அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய தொப்பை 7 நாளில் முற்றிலுமாக குறைஞ்சிரும். இரண்டாவது முக்கிய உணவை நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய வயிறு அதிக நேரம் நிரம்பிய மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். பசி ஹார்மோனை இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கும் அதை குறைப்பதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நார் சத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பான எல்டிஎல்லை குறைத்து HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்க உறுதுணையாக இருக்கும். நார் சத்து உணவுகள் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, கீரை வகைகளில் அதிகமாக இருக்கும், காய்கறிகளில் அதிகமாக இருக்கும், பனங்கிழங்கில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும், காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இதுபோல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேடி தேடி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கொழுப்பு சீக்கிரத்தில் அதுவும் 7 நாளில் குறைஞ்சிரும். மூன்றாவது உணவாக நாம் நிறைய உணவுகளை சாப்பிட்றோம். அந்த உணவுகள் அதிகமாக பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக நிறைந்தது. இந்த கார்போஹைட்ரேட்டும் ஒரு கொழுப்பை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய தொப்பையில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைப்பதற்கு புரதம் நிறைந்த உணவுகளை நாம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நாம் புரதம் நிறைந்த உணவுகளாக பருப்பு வகைகளை நம்ம சொல்கிறோம். அதே போல் முட்டை, மீன், இறைச்சி இவைகள் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தை இது அதிகரிக்கும். இதனால் பசியை இது குறைக்கும். இது உடல் எடையை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா புரத சத்து தான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதற்கும் கட்டுமஸ்தாக மாற்றுவதற்கும் உறுதுணையாக இருக்கும். நாமளும் புரத சத்து அதிக உணவுகளை வாரத்துக்கு 7 நாளில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு எங்கிருந்தாலும் அது முற்றிலுமாக நீங்கிவிடும். அடுத்து நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கிய ஒரு உணவாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கேஜ் பண்ணி வரக்கூடிய உணவுகள், இதை நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இதுபோல் உணவுகளை டிரான்ஸ் கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமான கொழுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது மாதிரி உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கங்கள், கொழுப்பு சேரக்கூடிய ஒரு தன்மையை நம்ம உடலில் உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் ஏற்றப்பட்ட கொழுப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுது. நாம் அதிகபட்சமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்பதும் பேக்கிங்கில் வரக்கூடிய உணவுகளை உண்பதும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் உடம்பில் சேரக்கூடிய கொழுப்புகளை தடுக்கக்கூடிய வல்லமையும் உடலை சுற்றி இருக்கக்கூடிய பெல்லியை குறைக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாம் சராசரியாக 7 மணிலிருந்து 8 மணி நேரம் நம்ம நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு தரமான ஆரோக்கியமான தூக்கம் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரியாக தூங்கலை, நம்மளுக்கு தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா கொழுப்பை சேமிக்கக்கூடிய ஹார்மோனான கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோனை இது அதிகரிக்குமா. அதனாலே நம்ம உடம்புல வயிற்றுப்பகுதியை சுற்றி தொப்பை வருவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக தூங்கினாலும் உடம்புல கொழுப்பு சேர்ந்துடும். அதுவே நம்ம சராசரியாக தூங்கணும்.
அதுவும் நல்ல ஒரு தரமான தூக்கமாக இருக்கணும். அவ்வாறு தூங்கினா தான் நம்முடைய ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும். நம்ம அதிகமாக தூங்கினாலே நம்முடைய ஹார்மோனுடைய சமநிலை மாறி போய் நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாக சேர்ந்துடும். மேலும் நம்முடைய மன அழுத்தம் பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பை சேகரிக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு கார்ட்டிசோலை சொல்கிறாங்க. இந்த கார்ட்டிசோலின் அளவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மன அழுத்தத்தை நம்ம சரியான முறையில் கையாளணும் அப்படின்னா இந்த கொழுப்பை சேகரிக்கக்கூடிய கார்ட்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இந்த மன அழுத்தத்தை நம்ம தியானம், மூச்சு பயிற்சி, யோகா, மேலும் நம்மளுடைய பொழுதுபோக்கான சில விஷயங்கள் செய்வதன் மூலம் நம்ம குறைக்க முடியும். நம்மளுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம உடம்புல கொழுப்பு சேராமல் தடுக்க முடியும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. மேலும் நம்ம உணவுகளை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக நம்ம பயன்படுத்தினாலும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ரொம்ப தீவிரமாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது மிதமான உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, மினிமமாவது நடைப்பயிற்சி, ஓட்டம், நீச்சல் அல்லது சைக்கிள் ஓட்டுதல் இது போன்ற ஏரோபிக் பயிற்சிகளை நாம் செய்வதன் மூலம் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கும் குறைப்பதற்கும் இது உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இது உறுதுணையாக இருக்கும். சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். தினமும் நாம் வாக்கிங் போவதன் மூலம், நீச்சல் அடிப்பதன் மூலம், சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான ஆரோக்கியம் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய தொப்பையை கரைப்பதற்கும் குறைப்பதற்கும் இந்த பயிற்சிகள் உறுதுணையாக இருக்குது. அதனால் தினமும் நம்ம உடற்பயிற்சி கட்டாயமாக செய்யணும். மேலும் மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமாக மது அருந்துவது உடலுடைய கொழுப்பு அதிகரிக்க முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பீர் அதிகமாக குடித்தாங்கன்னா தொப்பை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பொதுவாகவே நீங்கள் ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் கொழுப்பு சேர்ந்து தொப்பை தெரிவதற்கு காரணமாக இருக்கும். இதுவே உங்களுடைய பர்சனாலிட்டியும் ஒரு அப்பியரன்ஸும் பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு திறமைசாலியாகவும் முகம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் தொப்பை சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அதனால் மது அருந்துவதை நீங்கள் முற்றிலுமாக குறைக்கணும். இறுதியாக நாம் கரெக்டான முறையில் தண்ணீர் பருகுவதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்க முடியும். நம்முடைய செரிமானத்தை ஊக்குவிக்க முடியும். மேலும் அதிகமான உணவை எடுத்துக்கொள்ளாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்தவுடன் வெந்நீர் குடிப்பதன் மூலம் நம்ம உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க முடியும். நம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியும். மேலும் பசியை தூண்டக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணீர் குடிப்பதன் மூலம் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் ஏற்படுது. அதுவும் குறிப்பாக நீங்கள் உணவை உண்பதற்கு முன்பு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கனாலே போதும். அது நீங்கள் அதிகமாக உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை தடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவே உங்கள் உடம்பில் தேவையில்லாமல் கொழுப்பு சேர்வதற்கு தடுப்பது ஒரு முக்கியமான ஒரு பழக்கமாக அமையும். மேலும் சில உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் உடம்புல தேவையில்லாமல் கொழுப்பு சேர்வதை அது தடுக்கும். நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப ஃபிட்டாக, அழகாக, கவர்ச்சியாக இருப்பீங்க. புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள், முட்டைகள், கொழுப்பு மீன்களான சாலமன், காணாங்கெழுத்தி மற்றும் சர்க்கரை சேர்க்காத நட்ஸ், பாதாம், மேலும் நார்சத்து நிறைந்த தானியங்கள், ஓட்ஸ், பார்லி, முழு தானியங்கள், கீரைகள், பெரி பழங்கள், சிட்ரஸ் பழங்கள், பீன்ஸ், கொண்டைக்கடலை, பருப்பு, தேங்காய் எண்ணெய், கிரீன் டீ. இந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய EGCG என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்பை எரிக்க உறுதுணையாக இருக்குது. இதுவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தொப்பையை குறைக்க மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை ஒரு 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய, அதுவும் வயிற்றுப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பான தொப்பையை முற்றிலுமாக குறைத்து பார்ப்பதற்கு நீங்கள் ரொம்பவும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் நல்ல பர்சனாலிட்டியாக தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.